சீர்காழியில் பருத்திக்கு உரிய விலை கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது போலீசார் தடியடி நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா முழுவதும் சுமார் 50,000 ஏக்கரில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது காற்றுடன் பெய்து வரும் மழை காரணமாக பருத்தியை சேதமின்றி காப்பதில் பெரும் இன்னல்களை விவசாயிகள் சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் ஏக்கருக்கு பருத்தி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விற்பனைக்காக விவசாயிகள் எடுத்து வரப்பட்ட பருத்திக்கு உரிய விலைக்கு கொள்முதல் செய்யாமல் வியாபாரிகள் தங்களுக்குள் கூட்டணி அமைத்து கிலோ ஒன்றுக்கு 52 முதல் 65 ரூபாய்க்குள் கொள்முதல் செய்வதாகவும் 1 கிலோவுக்கு 60 ரூபாய் வரை உற்பத்தி செலவு ஆகும் நிலையில் வியாபாரிகளின் இந்த கொள்ளைக்கு அதிகாரிகளும் துணை போவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒரே நிலத்தில் விளைந்த பருத்திக்கு 3 விதமான நிலை நிர்ணயிக்கப்பட்டு செல்போனுக்கு வந்த குறுஞ்செய்தி பார்த்து அதிர்ந்து போன விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை பூட்டி சீர்காழி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொள்ளிடம் அணைக்காரச்சத்திரம் போலீசார் விவசாயிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததை அடுத்து போலீசார் திடீரென கூட்டத்தை கலைக்க தடியடி நடத்தியதால் இருதரப்பிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பருத்தி ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் நேற்றைய தினம் நடைபெற்ற பருத்தி ஏலத்தை ரத்து செய்து இன்று புதிய ஏலம் விடப்படும் என்று தெரிவித்ததை அடுத்து சாலை மறியல் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் கரும்பு நெல்லுக்கு விலை நிர்ணயம் செய்வதைப் போல் பருத்திக்கும் அரசு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.